இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். அதிக வேலை நேரத்தால் சோர்வடையும் பயிற்சி மருத்துவர்கள், மருத்துவமனை இயக்குநர்களே பொறுப்பேற்க வேண்டுமென MMA வலியுறுத்து. மருத்துவமனைகளில் பணியாற்றி வரும் பயிற்சி மருத்துவர்களுக்கு வாரத்திற்கு 60 முதல் 62 மணி நேர வேலை வரம்பு அமல்படுத்தப்படாவிட்டால் அதற்கு அம்மருத்துவமனை இயக்குநர்களே பொறுப்பேற்க வேண்டும் என்று மலேசிய மருத்துவ சங்கமான MMA வலியுறுத்தியுள்ளது. சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் டாக்டர் மஹாதர் அப்துல் வஹாப் நேற்று வெளியிட்ட வேலை நேர சுற்றறிக்கையானது ஏற்கனவே அமலில் உள்ள உத்தரவை நினைவூட்டும் நடவடிக்கையாக உள்ளதாக MMA தலைவர் டாக்டர் திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார். இந்த நினைவூட்டலை மீண்டும் வெளியிட வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதன் காரணம் மருத்துவமனைகளில் வேலை நேர வரம்பு தொடர்ந்து முறையாக பின்பற்றப்படவில்லை என்பதை காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் பயிற்சி மருத்துவர்கள் நடப்பு சூழலில் வாரத்தில் 85 மணி நேரங்கள் வரையில் வேலை செய்கிறார்கள் என்ற தகவல்கள் மிகுந்த கவலைக்கு உரியவையாக உள்ளதாகவும் டாக்டர் திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார். இது வெறும் நலன் சார்ந்த பிரச்சினை மட்டுமல்ல என்று குறிப்பிட்டுள்ள அவர், பயிற்சி மருத்துவர்கள் அதிகமான வேலை பளுவால் சோர்வடையும் பட்சத்தில் அவர்களின் கற்றல் திறன் பாதிக்கப்படும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதன் காரணமாகவே வாரத்திற்கு 60 முதல் 62 மணி நேர வேலை வரம்பு என்பது வெறும் காகிதத்தில் மட்டும் இல்லாமல் நடைமுறையிலும் கண்டிப்பாக அமல்படுத்தப்பட வேண்டும் என டாக்டர் திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார். ஸ்லாங்கூரில் முன்மொழியப்பட்ட புதிய பன்றிப்பண்ணை திட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பன்றி பண்ணைகள் அமைந்துள்ள இடங்கள் குறித்து கடந்த காலங்களில் தொடர்ந்து எழுந்த அதிகப்படியான புகார்களை கருத்தில் கொண்டு அத்திட்டத்தை முதலில் நிறுத்தி வைத்து மேலதிக ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற ஆசியான் உச்ச மாநாட்டிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அன்வார், நடைமுறையில் உள்ள செயல்பாடு பொது சுகாதாரத்தை பாதிப்பதோடு அவை முறையாக கட்டுப்படுத்தப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார். இதன் காரணமாகவே ஸ்லாங்கூர் சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஷா தமது கருத்தை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் அன்வார் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் பன்றி பண்ணைகள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் அதனால் சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்படாது என்பதற்கான உறுதிமொழி வழங்கப்பட வேண்டும் என்றும் அன்வார் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் அந்த பண்ணைகள் குடியிருப்பு பகுதிகளிலிருந்து மிகவும் தொலைவில் அமைக்கப்பட வேண்டும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஹண்டா வைரஸ் பரவல் காரணமாக சிங்கப்பூரில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த 2 சிங்கப்பூர் வாசிகளுக்கும் அத்தொற்று பரவவில்லை என்பது பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு தொற்று நோய்களுக்கான முகமையான CDA தெரிவித்துள்ளது. MV Ondius என்ற கப்பலில் இருந்து ஹண்டா வைரஸ் பரவியதாக நம்பப்படும் நிலையில் அக்கப்பலில் பயணம் செய்த அவ்விருவரும் சிங்கப்பூரை அடைந்ததும் உடனடியாக தனிமைப்படுத்தப்பட்டனர். இந்நிலையில் 67 வயது மற்றும் 65 வயதுடைய அவ்விரு ஆடவர்களிடமும் பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக சிங்கப்பூரின் தேசிய பொது சுகாதார ஆய்வகம் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் தற்போது அவர்களுக்கு ஹண்டா வைரஸ் தொற்று இல்லை என்பது உறுதியான நிலையிலும் கூட அடுத்த 30 நாட்களுக்கு அவர்கள் தொடர்ந்து தனிமைப்படுத்தப்பட்டு மீண்டும் பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவும் கம்போடியாவும் வர்த்தகம், ஹலால், உயர்கல்வி உள்ளிட்ட பல துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தவும், குறிப்பாக எல்லை தாண்டிய குற்றங்கள் மற்றும் வேலை மோசடி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் வகையிலும் பிராந்திய பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். தற்போது நடைபெற்று வரும் 48வது ஆசியான் உச்சி மாநாடு மற்றும் அதன் தொடர்புடைய கூட்டங்களில் பங்கேற்பதற்காக பிலிப்பைன்ஸின் சீபு நகரில் உள்ள அன்வார் மாநாட்டிற்கு இடையே கம்போடியா பிரதமர் ஹன் மேனட்டுடன் நேற்று இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார். இச்சந்திப்பின் போது உயர்கல்வி, ஹலால், வேளாண்மை மற்றும் சுற்றுலா துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்துவதற்கு தாங்கள் இருவருமே ஒப்புக்கொண்டதாக அன்வார் தெரிவித்துள்ளார். ஆசியான் நாடுகளின் பகிர்ந்த முன்னேற்றம் மற்றும் திறந்த அணுகுமுறை என்ற மனப்பாங்கிற்கு இணங்க கம்போடியாவிலிருந்து மேலும் அதிகமான மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மலேசியாவுக்கு வருவதை மலேசியா வரவேற்கிறது என்றும் அன்வார் தெரிவித்துள்ளார்.
ஹெனிகன் மார்க்கெட்டிங்கின் டைகர் எம்பவர் மலர் டெய்லி நிறுவனத்தின் ஒத்துழைப்புடன் டிஜிட்டல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு கருவிகளை பயன்படுத்துதல் பற்றி நடத்தப்பட்ட ஒரு இலவச பயிற்சி வகுப்பு வெற்றிகரமாக நடைபெற்றது. இந்த இலவச பயிற்சியானது 5 நாட்கள் கோலாலம்பூரில் உள்ள மாவிம் அலுவலகத்தில் நடைபெற்றது. சிறு வர்த்தக தொழில் முனைவோருக்கான இப்பயிற்சியில் தேர்வு செய்யப்பட்ட 10 பேர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த பயிற்சியில் பங்கேற்றோரின் கட்டுரைகள் தேர்வு செய்யப்பட்ட சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டன. தற்போது தாங்கள் செய்து வரும் தொழில் மற்றும் இப்பயிற்சியில் கலந்து கொண்டால் கிடைக்கும் நன்மைகள் குறித்து அக்கட்டுரைகளில் தெரிவித்துள்ளனர். அதேவேளையில் 2 நாட்கள் நேர்முகமாகவும் மற்றும் 3 நாள் இணையம் மூலமாகவும் நடத்தப்பட்ட இப்பயிற்சியில் கலந்து கொண்டதால் தங்களுக்கு கிடைத்த அனுபவம் மற்றும் நன்மைகள் குறித்தும் அவர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். ஒரு தனியார் அமைப்பின் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட இந்த பயிற்சியை அனுஷா வெற்றிகரமாக வழிநடத்தினார். அடுத்த கட்டமாக இப்பயிற்சியில் பங்கு பெற்ற 10 பேரில் 3 பேர் வெற்றியாளர்களாக தேர்வு செய்யப்படுவர். இந்த மூவருக்கு பாட்காஸ்டில் பேட்டியளிக்க வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திசைகள் செய்தி ஊடகத்தில் பணியாற்ற விருப்பமா? விற்பனை துறையில் சாதிக்கும் ஆர்வம் கொண்டவரா நீங்கள்? அப்படியென்றால் நாங்கள் தேடுகின்ற நபர் நீங்களாக இருக்கலாம். புதிதாக பட்டம் பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் சொந்த வாகனத்தை கொண்டிருக்க வேண்டும். மின்னஞ்சல் admin@திசைகள்news.com. தொடர்பு எண்கள் 0361811414 அல்லது 0123516515. சரவா மாநிலம் மருடியில் நேற்று மாயமானதாக தேடப்பட்டு வந்த மீனவரின் உடல் பாகங்கள் இன்று மீட்கப்பட்டன. அவர் சுங்காய் ரேடான் ஆற்றில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது முதலை தாக்கி இறந்திருக்கலாம் என நம்பப்படுகின்றது. 64 வயதான லியூ மெய் கூன் என்ற அந்நபரின் கால்கள், தலை மற்றும் ஒரு கை ஆகிய பாகங்கள் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டு பின்னர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. சுங்காய் ரேடான் பாலத்தின் கீழ் லியூவின் மோட்டார் சைக்கிள், ஆடைகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்கள் கிடந்ததை அடுத்து அவரது தம்பி லியூ காணாமல் போனதாக போலீசாரிடம் புகார் அளித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கிடா மாநிலம் பாலெங்கில் நேற்று அதிகாலை கார் மற்றும் லோரி மோதிய விபத்தில் 5 மாத ஆண் குழந்தை உயிரிழந்தது. இந்நிலையில் லோரியை ஓட்டியவர் போதைப்பொருள் தாக்கத்தில் இருந்ததாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். நேற்று அதிகாலை 12:20 மணியளவில் பாலிங் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த அக்குழந்தை உயிரிழந்ததாக பாலிங் மாவட்ட போலீஸ் தலைவர் பிரெண்டன் ரிச்சர்ட் ஜோ தெரிவித்துள்ளார். இந்த விபத்து ஜாலன்பாரு கூலிம் சாலையில் உள்ள கம்போங் சாடிக் சந்திப்புக்கு அருகே இடம்பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சம்பவத்தின் போது 27 வயதான ஆடவர் தமது 41 வயது மனைவி மற்றும் குழந்தையுடன் கெரிக்கிலிருந்து குப்பாங் நோக்கி காரில் சென்று கொண்டிருக்கும் போது எதிரே வந்த லாரியுடன் மோதி இவ்விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.